கடந்த ஓராண்டு காலமா பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலயும் சரி, அமெரிக்காலயும் சரி 4 தடவ வட்டி விகிதங்கள குறைச்சிருக்கிறாங்க. ம். ஸோ வட்டி விகிதங்கள் குறையும்போது தங்கம் ஏறும். அதனால தான் கடந்த 1 சரி. வருஷத்துல பார்த்தீங்கன்னா, தங்கம் ஏறியிருக்கு. ம். ஆனா, அடுத்த 1 வருஷத்துக்கு 4 தடவ வட்டி குறைப்பாங்கன்னா, குறைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ, அந்த வட்டி விகிதங்கள் குறைகின்ற வேகமும் குறைஞ்சிடும். ஒரு ரஷ்யா, யுக்ரைன் சண்டையும் ஓரளவு முடிவுக்கு வந்துவிடும். இதெல்லாம் நடந்ததுனால், தங்கத்தோட விலை பெருசா ஏறாது. ஒருவேளை இறங்காமல் இருக்கலாம். ஆனா, இங்கிருந்து ஒரு தங்கமோ, வெள்ளியோ பெருசா ஏறுவதற்கு வாய்ப்பு இல்ல. ஓகே. அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆ ம். அதே நேரத்துல யாருடைய சொல் பேச்சையும் கேட்டு நீங்க காப்பரு, அலுமினியம், டின்னு ஓகே. இதுலலாம் ஓகே. முதலீடு பண்ணாதீங்க. சரிங்க ப்ரோ. ஆமா. நீங்க வந்து தங்கத்துல முதலீடு பண்றதா இருந்தா, அத கூட எப்படி ம். பண்ணுங்கன்னா, அத எப்படி முதலீடா சார் நீங்க பண்ணலாம்? சரி, இது இது வந்து நம்ம வந்து ஒரு அழகு பொருள். நம்ம நகை, ம். நம்ம விக்கிறோம், நம்ம வாங்குறோம். ம். அது விலை ஓகே. ஏறுனா சந்தோஷம். விலை ஏறனாலும் ஓகே. வருத்தம்.